அவர் உயிரோட இருக்காருன்னு எனக்கு தெரியும். நிச்சயமா என்னை தேடி வருவார்னு நான் நம்பிட்டு இருக்கேன். என் நம்பிக்கை உங்களுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, என்னை காயப்படுத்தாம இருங்க, அது போதும். நீர் ஏதாவது பேசுனீங்கன்னா நான் மனுஷவே இருக்க மாட்டேன். என்னடி பண்ணுவ? என்ன வேணாலும் பண்ணுவேன். என் கதிர் செத்துட்டாருன்னு இன்னொரு தடவை சொன்னீங்க, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். திமிரு, உடம்பு முழுக்க திமிரு. எல்லாம் இந்த வீட்டுல இருக்கவங்கள சொல்லணும். ஐயோ அக்கா, காலங்கத்தல ஆரம்பிச்சிட்டியா? இப்ப என்னாச்சு உனக்கு? பைத்தியம் முடிச்சிச்சு. பைத்தியம் முடிச்சா ரூம்ல போய் கத்து. இங்க நின்னு கத்தாத, போ. போங்கறல்ல. சீ, நீ வா. உனக்கு தான் அவளை பத்தி தெரியும்ல, எதுக்கு அவகிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்க? அதுக்காக எல்லாரும் என்ன வேணாலும் பேசுவீங்களா சிவா? அப்படின்னா என்ன சிவா தப்பு பண்ணிட்டேன்? அவர் உயிரோட இருக்காரு நம்புறது தப்பா? அகல்யா ப்ளீஸ் அழாத. உன்னை நம்ப வேண்டாம்னு யார் சொன்னது? அவ பேசுறதெல்லாம் இந்த காதுல வாங்கி இந்த காது வழியா விட்டுடு. அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காத. முடியல சிவா, என்னால தாங்க முடியல. சிவா அவங்க பேசுனதுனால நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன். நாம ஹைதராபாத் போனோம். எப்ப போலாம்? அகல்யா, அமுதாக்கா ஏதோ பேசினாங்கிறதுக்காக நாம ஹைதராபாத் போறதுங்கிறது எனக்கு சரியா படல. அவங்க பேசினதுக்காக நான் சொல்லல சிவா, அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம போனோம். அவர் சீக்கிரமாவே வந்துருவாருன்னு என் உள் மனசு அடிச்சுக்குது. இதுக்கு மேல தள்ளி போடுறதுல அர்த்தம் இல்ல சிவா. உன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் வலுவா இருந்துச்சுன்னா நிச்சயமா இந்த பிரச்சனையில கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். சரி, நான் டிக்கெட் எடுத்துட்டு வரேன், போலாம். தேங்க்ஸ் சிவா. இப்ப நீ மட்டும்தான் என்ன முழுசா புரிஞ்சிருக்க. நான் கூட உன்னை புரிஞ்சுக்கலன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்கே ஒரு அர்த்தம் இல்லாம போயிடும் இல்லையா? கண்ணை துடைச்சுக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன். வருஷமா மெடிக்கல் ஃபீல்ட் சாதிக்க முடியாததை நான் ஒரே தனி மனுஷன் 3 வருஷத்துல சாதிச்சிருக்கேன். கதிர், போல கேட்கறதுக்கும் கதிர். சுந்தர மாதிரி ஆளுங்க கிட்ட உன்னால மோத முடியாதப்பா. செல்வாக்கு, அந்தஸ்து, அதிகாரம் படிச்சவங்க பணம் மூலமா பதவியை கூட கொஞ்ச நாள் விலைக்கு வாங்குவாங்க. நாங்க உங்களை விட்டுறோம், ஒண்ணும் பண்ண மாட்டோம். சிம்பிள். நீங்க இந்த விஷயத்துல தலையிடாம இருங்க, ஓகே? கெட்டவனுக்கு தண்டனை நிச்சயம் உண்டு. கடவுள் எதை எப்ப செய்யணும்னு முடிவு பண்ணி வச்சிருப்பாரு. கண்டிப்பா தண்டனையில இருந்து தப்பவே முடியாது. நீ போய் உன் குடும்பத்தை பாரு. விடுதலை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விடுதலை கிடையாது. உலக வாழ்க்கையிலிருந்தே நிரந்தர నీకు బుద్ధి లేదు సార్. రోడ్డు గాలిగా ఉంది కదా, ఎందుకు సడన్ బ్రేక్ చేసావు? సార్ ఈయన అరిసాడు సార్, అందుకే బ్రేక్ వేసాను సార్. சாரி சார், நான் தான் திடீர்னு கத்தினேன், அதனால அவர் பிரேக் போட்டாரு. சார், நீங்க கதிர் தானே? அது உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? சார், நீங்க சிவாவோட அண்ணன் தானே சார்? உங்களை தான் நானும் சிவாவும் ஹைதராபாத் பூரா தேடினோம் சார். சிவா உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? உங்களை தேடி சிவா இங்க வந்தார் சார்.
அவரும் நானும் நீங்க வேலை பார்க்க வந்த கம்பெனில இருந்து எல்லா இடமும் தேடி தேடி தேடினேன் சார். நீங்க கிடைக்கவே இல்லை. சரி அதெல்லாம் விடுங்க சார். மற்றதெல்லாம் கார்ல போய் பேசிக்கலாம். எந்த இந்தி 50-20 சார். சார் நான் கொடுக்குறேன். பரவாயில்ல, நான் கொடுத்துறேன். டிஸ்கோ சேஞ்ச் లేదు சார். பரவாயில்ல, இது நீரே போயிட்டு இருக்கு. சிவா இங்கே எப்போ வந்தா சார்? வாங்க கதிரி, எல்லாம் கார்ல போய் பேசிக்கலாம். வாங்க. ஏறிக்குங்க. டிரைவர் கார்த்திகேயன்டி. அட பாவிங்களா, இவ்வளவு மோசமானவங்களா அவங்க? ஆமாம் சார். அவங்களுடைய இல்லீகல் பிஸ்னஸ் நான் காட்டி கொடுத்துருவோன்னு பயந்து தான் என்னை கொலை செய்யவும் துணிஞ்சாங்க. நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன் சார். நல்ல வேலை, உயிர் பொழைச்சிட்டீங்க. போனா போறாங்க, விடுங்க. நீங்க உடனே ஊருக்கு போற வழியை பாருங்க. இல்லை சார், இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் நான் பேசாமல் போகிறது சரியா படலை சார். மருந்துங்கிறது ரொம்ப உயர்ந்த விஷயம். அதில் லாபம் பார்க்கறத விட மக்களுக்காக என்ன சேவை செய்யறங்கிறது தான் சார் முக்கியம். ஏன்னா டாக்டர் எழுதி கொடுக்குற மாத்திரை நல்லதா கெட்டதான்னு கூட தெரியாம ஜனங்க வாங்கி சாப்பிட்றாங்க சார். அப்ப அந்த மாத்திரையை ப்ரொடியூஸ் பண்றவங்க எப்படி சார் இருக்கணும்? நேர்மையா இருக்கணும் சார். ஒரு நூல் இழ தவறுனா கூட அது ஜனங்களுக்கு ஆபத்து. அதனால இந்த சுந்தர் விஷயத்தை நான் சும்மா விட போறதில்ல சார். போலீஸ் ஸ்டேஷன் போய் அந்த சுந்தர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணணும். அப்பதான் சார் என்னால் நிம்மதியா ஊருக்கு போக முடியும். உங்க உயர்ந்த குணம் எனக்கு புரியுது கதிர். ஆனா அதுக்கு இது நேரம் இல்ல. நீங்க ஊருக்கு போயிட்டு வந்து கூட இது சம்பந்தமா ஆக்ஷன் எடுத்துக்கலாம். என்ன ஏன்னா என்ன நீங்க இறந்துட்டீங்கன்னு உங்க வீட்டுல எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ரயில்வே ட்ராக் பக்கத்துல கடந்த ஒரு பாடியில உங்க சர்டிபிகேட் இருந்தது, சில எவிடன்ஸ் இருந்தது. நீங்க தான் அதையும் முடிவு பண்ணி போலீஸ் உங்க ஃபைலையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யாரோ ஒருத்தர் இறந்தத நீங்க தான் இறந்து போயிட்டீங்கன்னு நினைச்சு உங்க குடும்பமே கதறி அழுதுது. இந்த சூழ்நிலையில நீங்க உடனே ஊருக்கு போறதுதான் அவங்க மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். இவ்வளவு நடந்திருக்கா? எனக்கு எதுவுமே தெரியாம போச்சே. சரி விடுங்க கதிர், அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சே. நீங்க முதல்ல ஊருக்கு கிளம்புற வழியை பாருங்க. இல்ல சார், அந்த சுந்தர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாம போறதுக்கு என்னுடைய மனசாட்சி இடம் கொடுக்கல சார். உங்க மனநிலைமை எனக்கு புரியுது. அவங்க மேல நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். முதல்ல அட்லீஸ்ட் நீங்க உயிரோட இருக்கிறத உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. இந்தாங்க, முதல்ல உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க. பண்ணுங்க. ஹலோ, அப்பா, நான் கதிர் பேசுறப்பா. அப்பா, நான் கதிர்ப்பா. உங்க பிள்ளை கதிர்ப்பா. அப்பா, அழாதீங்கப்பா.
என்னங்க யாருங்க யார் போன்ல யாருங்க சொல்லுங்க கதிர் நம்ம பையனா கதிரா நான் கதிர் பேசுறேம்மா. நான் நல்லா இருக்கேம்மா. எனக்கு ஒண்ணும் ஆகலம்மா. நான் நல்லதாம்மா இருக்கேன். சிவா சிவா இங்க வாங்க மகள்யா இங்க வாங்க எல்லாரும் வாங்க சீக்கிரம் வாங்க கதிர் உயிரோட தான் இருக்கா கதிர் சாகல அவன் உயிரோட தான் இருக்கா வாங்க கதிர் பேசுறான் வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க எல்லாம் வாங்க மகள்யா கதிர் சாகலமா உயிரோட தான் இருக்கா அண்ணா சிவா, எப்படி நான் இருக்கேன் பொண்ணு தேடி ஹைதராபாத் முழுக்கண்ணா. நான் நல்லா இருக்கேன்டா. எல்லாத்தையும் வந்து சொல்றேன். இப்ப நான் நம்ம ராஜேஷ் சாரோட தான் இருக்கிறேன். அப்படியா அண்ணா? அண்ணா 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 எப்படி நான் இருக்கேன் ராஜி கதிர் நீ இல்லாம நாங்கெல்லாம் எவ்வளவு தவிச்சு போயிட்டோம் தெரியுமா இப்போ உன் குரலை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்ததுப்பா ஆமாப்பா கதிர் அகல்யா பேசுப்பா அகல்யா இங்க பக்கத்துல தான் இருக்கா ஆமா